பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தேவன் மேல் இருக்கிற தன்னுடைய நம்பிக்கையை அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நாம் நம்பி இருக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள், நம்மை சார்ந்தவர்கள் நம்மை மறந்து போகலாம். ஆனால் தேவனோ நம்மேல் நினைவாய் இருக்கிறார். பக்தனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது, தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தாவீதின் வீட்டிற்கு போயிருந்த போது, தாவீதின் தகப்பனாகிய ஈசாய் தாவீதின் சகோதரர்கள் 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினான். தேவன் அவர்கள் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சாமுவேலுக்கு சொன்ன பொழுது, சாமுவேல் ஈசாயை நோக்கி இப்படியாய் கேட்கிறார், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டபோது, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி தாவீதை சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினான். கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அதைத்தான் தாவீது கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். மட்டுமல்ல, தாவீது இப்படி சொல்லுகிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று. அன்பரே, தாவீதுக்கு மட்டுமல்ல, நமக்கு துணை செய்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர் அவர்தான். அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்பதாக. ஆம், இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்களாய் இருந்தாலும் நீர் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிற வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல, எங்களுக்கு துணை செய்கிறவர், எங்களை விடுவிக்கிறவர் நீர் ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர், எங்களுக்கு துணை செய்து எங்களோடு கூட இருந்து தாமதிக்காமல் எங்களை தப்புவிக்கிறவராய், எங்களை ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராய் கூடவே இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறீர். உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எங்களை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் எங்களை மறக்கிறவர் அல்ல, எங்களை கைவிடுகிறவர் அல்ல. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராய் எங்களுடைய கரம் பிடித்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.